ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த கதையில் அடுத்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க, குழப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்து போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு குழப்பமான கதையை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கான ப்ரொமோ பார்த்ததுமே என்னப்பா இப்படியெல்லாம் கதையை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்கிறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு மூமெண்ட்டில் அபிக்கு பின்னாடி மதுங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டாங்க. ராகவ் மதுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் மது வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனதை பற்றி கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க வெளியில் தான் கிளம்பி போகிறாங்களே, அபி விட்டுருந்துருக்கலாம். ராகவ் வந்து ஏற்கனவே மதுவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த மனசில் நினச்சி டக்குன்னு மதுவை கூப்பிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கதையை எத்தனை சீரியலில் பார்க்குறது அப்படின்னு யோசிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்க மகாநதி சீரியல்லையும் இதே ஸ்கிரிப்ட் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு சின்சியராக பார்த்துட்டு இருக்க நீ நான் காதலையும் இதே கதையா அப்படிங்கிற மாதிரி போர் அடிச்சு விட்டாங்க. இப்போ மது உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே மென்டல் குரூப் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்களை பழி வாங்கலாம், எப்படியாவது ராகவ் அபியை பிரிச்சிடலாம், பாட்டியை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே அல்வா கொடுத்த மாதிரி இப்போ மதுவோட கேரக்டரை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க. ஏற்கனவே தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா லாவணியா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளார இருந்து அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கடைசியில் பயங்கரமான பிரச்சனைலாம் நடக்கும். அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேணான்னு வச்சிங்களேன். இப்போ மதுவோட கேரக்டரை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ மது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அடுத்து ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்ல முடியாது, அந்த ரொமான்ஸான மூமெண்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஆட் ஷூட் சூப்பராக முடிஞ்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோட் அப்படியே சலிக்க பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும்போது அடுத்து கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும், செம்ம ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். ராகவ் அபிகிட்ட அவரோட காதலை சொல்லுவார் காதலர் தினத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா ஸ்டோரியை நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுனால அந்த மாதிரிலாம் ஸ்டோரியை கொண்டு வந்து கடைசியில் பார்த்தோம்னா இப்போ முரளியோட ஃப்ரெண்ட் அங்கே அதாவது ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்கல்ல சங்கர், அவங்க மூலமாக ஒரு ஸ்டோரி வரும்னு சொல்லி நான் என்னென்னமோ பயங்கரமாக ஸ்டோரி அடுத்து ஒரு 500 எபிசோடுக்கு யோசிச்சு வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன். அப்போ அதெல்லாம் சொன்னால் இன்னும் நல்லா என்னை பிடிச்சி திட்டி விட்ருவீங்க. அப்படி நான் யோசிச்சிருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்து அடுத்து சொதப்ப போகிறாங்களா இல்லை இதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்க வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி ஒரு 2-3 எபிசோடு போனால் தான் நமக்கு வந்து இவங்க என்ன யோசிச்சு வச்சு இப்போ மதுவோட கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ணி கரெக்டாக பேச முடியும். இப்போதைக்கு அவுட்லைன் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டோரி அடுத்து வர எபிசோட் எல்லாமே எமோஷனல் ரொமான்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வில்லன் கேரக்டர்னு சொல்லி ஒரு சில மென்டலுங்களாம் இருக்காங்களா, அவங்க பண்ணுற இரிட்டேட்டை தான் எப்படி சகிக்க போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் ராகவ் என்ன பண்ணுறாருன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.